எபிரேயர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எபிரேயர் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் யூத ஜனங்கள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நமக்காக ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே நியாயப்பிரமாணத்தின் பலிகளை நாம் செலுத்துவதன் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது புதியதாக இருக்கிறது, வேறொருவர் நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறதான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி இருந்தார்கள், இடரல் அடைந்து இருந்தார்கள். இதில் அதிகமாய் வைராக்கியம் பாராட்டினவர் யார் என்று சொன்னால் பவுல். ஆமென். பவுல் முதலாவது சபையை துன்பப்படுத்தினவர், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் நின்றவர். இவருடைய பெயர் சவுல் எனப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் பவுலாக மாறினார். அப்போ இவரும் வைராக்கியமாய் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்தவர் தான். இயேசுவை மறுதலித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர். எப்பொழுது ஆண்டவருடைய சத்தியம் இவருடைய இருதயத்திற்குள் சென்றதோ, உடனடியாக எழுந்து வல்லமையாக பிரகாசித்து எபிரேயருக்கும் மற்ற புறஜாதி எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிகவும் தெளிவாக அவர் நிருபங்களை எழுதியிருக்கிறார். நமக்கும் அது மிகவும் பிரயோஜனப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 12வது அதிகாரம் வரையிலேயும் நியாய பிரமாணத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அவர் பேசியிருப்பார். 12வது அதிகாரத்திலிருந்து இப்பொழுது நாம் வாசிக்கிற இந்த காரியம், விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசியிருப்பார். அவர்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள், அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட நற்கிரியைகளை பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய குவாலிட்டி என்ன, நமக்கென்று ஒரு குவாலிட்டி இருக்கிறது, அந்த குவாலிட்டி என்ன என்பதை பற்றி அதில் பேசியிருக்கிறது. அப்போ முதலாவது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் வாஸ்தவங்களுக்கு தெரியும், பார்க்காம சொல்லுங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லுங்க பாப்போம். உங்களிடத்துல கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு தூக்கம் வராது. வேதத்திலே சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுக்கு முன்னே உள்ள நோவா, நோவாவுக்கு முன்னே உள்ள ஆபேல். ஆமென். ஆபேல்னு ஒரு அழகான உன்னதமான பரிசுத்தமான மனிதர் இருந்தார். அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்? கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார். அப்படித்தானே? அவருடைய இளமையிலே யார் கொன்று போட்டா? யாரு? தாவீதா. காயின் தன்னுடைய சகோதரன் கொன்று போட்டார். எதற்காக கொன்றார்? அவரை அடித்தாரா? அவருடைய பொருளை எடுத்தாரா? இல்லை. ஏன்? பொறாமையினாலே. ஆமென். பொறாமை. என்ன பொறாமை? இவன் தேவனுக்கு உன்னதமான பலியை செலுத்துகிறான், தேவன் இவரை ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய முகநாடி வேறுபட்டது. ஆபேலுக்கு எப்படி தெரியும்? ஆபேலுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆபேல் தேவனை பார்க்கவில்லை. ஏதேன் தோட்டத்திற்கு பிறகு ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் பார்த்தார்கள். அவளுடைய விசுவாசத்தை சொல்லவில்லை, ஆனால் ஆபேலுடைய விசுவாசத்தை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளுக்கு யாரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லுங்க. இயேசுவை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுத்ததுல 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. 2 பேர்ல யார் கீழ்ப்படிந்தா? ஒருவர் உத்தமமாய் உண்மையாய் இருந்து தன்னுடைய ஜீவனையே விட்டார். அப்போ ஆபேல், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த பேரெல்லாம் சொல்லுங்க. மோசே, யோசுவா. சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு பாவிக பேர் வாயிலிருந்து வருதா பார்ப்போம். சொல்லுங்க. டேனியல். வெரி குட். சரி, அப்படி எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆமென். மனிதர்கள் மட்டும் சாட்சி அல்ல, பரிசுத்தவான்கள் மட்டும் சாட்சி அல்ல, இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களும் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆமென். எதெல்லாம் சாட்சி? நோவாவின் காலத்திலே நடந்த ஜலப்பிரளயம், சோதோம் கோமோரா அழிக்கப்பட்டது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே கிறிஸ்து என்னும் ஒரு பரிசுத்த, ஆமென், மனிதன், தேவகுமாரன் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்கிறதான ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது.
இந்த சாட்சி எல்லாம் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும் என்ன செய்யணும்? இதுல பாரம் இல்லாம இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பாரம் தெரியுமா? ஒரு 2 டன் இருக்கும் பாரம், எல்லாருக்கும் இருக்கும். அப்படிதானே? இருதயத்துல பாரம் இருக்கா? பாரம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாரம் இல்லாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கே தெரியாது பாரம் இருக்கா இல்லையா. இது எப்படி தெரியுமா? பாரத்தை அப்பப்போ வைக்கிறது, வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் சபைக்கு வந்து வைக்கிறது, போகும்போது கூடையே கூட்டிட்டு போயிடுறது. பாரத்தை, கவலையை என்ன செய்யணுமா? இப்படி சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அல்லேலூயா, பாரத்தையும் பாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்குது பாத்தீங்களா, பாவம். இதெல்லாம் என்ன செய்யணுமா? தள்ளி விடணுமா? கிட்டையே வச்சிருந்தா பிரச்சனை. என்ன செய்யணும்? தள்ளி விட்டுறணும். சிலர் படியில இருந்து தள்ளி விட்டுருவாங்க, அப்படிதானே? அது மாதிரி என்ன செய்யணும்? தள்ளி விட்டுறணும். ரொம்ப உயரத்துல இருந்தே தள்ளி விட்டுறணும். அது வரக்கூடாது. திரும்ப பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. நல்லா கவனிங்க. விசுவாசம் நம்மகிட்ட இருந்து வரதில்லை. எல்லாரும் நினைச்சிருக்காங்க நம்ம தான் விசுவாசிக்கணும். இல்லை, விசுவாசத்தை தூக்குறது யாரு? இயேசு. நம்ம நினைச்ச உடனே அங்க விசுவாசிக்க முடியாது. ஆமென். நம்ம நினைச்ச உடனே என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல தள்ளி விடாதது இருக்கு பாருங்க, அது நம்மோடு இருக்கும்போது எல்லாம் பிரச்சனையா போயிடும். அப்போ விசுவாசம் போயிடும், அவிசுவாசம் வந்துடும். முதல்ல தள்ளிவிட வேண்டியது தள்ளிவிடணும். பாரமான யாவற்றையும், கவலை நம்முடைய இருதயத்தை சூழ்ந்திருக்கிற உலகத்தின் காரியங்கள், பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி வரணும். அப்ப வரும் பொழுது சில காரியத்தை விட்டுட்டு வரணும். கொண்டு வந்தா அதனால உள்ள பிரச்சனை உண்டு. ஆமென். என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பிரயாணம் பண்ணும் போதே வீட்டில் விட வேண்டியதை விட்டுட்டு வந்துடணும். அப்படிதானே? சிலர் டூர் போவாங்க. டூர் போகும்போது என்னன்னா எல்லாரும் விழிப்பாயாச்சு. டூர் போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம 10 பேர் போனோம். அந்த 10 பேர்ல 2 பேர் எப்படி தெரியுமா? பயங்கர பரான நிறைஞ்சவங்களா இருப்பான். பரானா தெரியுமா? அவசரம். நாங்க போயிருக்கோம். அப்போ ஒரு நண்பர் என்ன செய்வார்னா, நம்ம போயிருக்க சமயத்துல, ஐயோ எனக்கு நாளைக்கு பேங்குக்கு போகணுமே, எனக்கு அங்க போகணுமே, இங்க போகணுமே. அவருக்கு போக வேண்டியதுனால நம்ம சீக்கிரம் வரணும். அவருக்கு போக வேண்டியதுனால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அப்போ விட வேண்டியதை விட்டுட்டு போயிடணும். அப்படிதானே? சிலருக்கு டிராவல் பண்ணும்போது வாமிட் வரும். அப்படிதானே? இதெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போயிடணும். எப்படி? சரி, எல்லாரும் கவனிங்க. அப்படிதானே? நிறைய பேருக்கு கார் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது என்ன ஆகும்? அது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு சிக்னஸ். என்னது? நிறைய பேருக்கு இருக்கும். அது நல்ல ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஆனால் எப்படி சொல்லுங்க, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க, நான் எல்லாம் பெரிய பலவீனம். இங்கே நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மலையெல்லாம் ஏறினா அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படிதானே? மலையெல்லாம் இப்படி சுற்றி 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 ஏறினா அவ்வளோதான், காது 2 அடைச்சிரும். அப்படிதானே? அப்போது எங்கெல்லாம் மலை இருக்குது? கொடைக்கானல்ல மலை இருக்குது. அப்படிதானே? கொடைக்கானல்னு சொன்னால் நல்ல குளுமையாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை ஏறணும். அப்படிதானே? ஊட்டி எவ்வளவு நல்லா இருக்கு. அங்குள்ள போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு அதிசயங்கள் அங்கே இருக்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மலை ஏறணும். அப்போ எல்லாரும் வாரேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இவங்க பிரச்சனையினால ட்ரிப்பை பாதியிலே என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டிய இருக்கும். அப்போ பாரமான இவங்க எல்லாம் கொஞ்சம் நமக்கு பாரமானவங்க, அல்லது இவங்களை திடப்படுத்திட்டு கூட்டிட்டு போகணும். சரி, பாரமான இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர். ஆமென். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு இடரலா இருக்குமோ, எந்தெந்த காரியங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு குலைச்சலா இருக்குமோ, அதை தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை நோக்கி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாரத்தை தள்ளி விடுறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அதை பாரமா நினைச்சு தள்ளி விட்டுறாதீங்க. பாருங்க, அதுதான் நிறைய பேருக்கு பாரமா இருக்கு. அப்படிதானே? சரி, இயேசுவை நோக்கி என்ன செய்யணுமா? தொடர்ந்து வாசியுங்கள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். கவனிங்க, பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமை நம்ம அந்த ஆவிக்குரிய சபைகள்ல கிடையவே கிடையாது. அப்படித்தானே? ஜெபம் பண்ணின உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அற்புதம் நடக்கணும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நான் கேட்டது கிடைக்கணும். இல்லைன்னா என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். அப்படித்தானே? அவிசுவாசம் வந்துடும். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கு, பாரமான யாவற்றையும் உலகத்தின் பாரங்களை நீ தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். நல்லா கவனிங்க, இயேசுவை நோக்கி ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எது என்று பார்த்து அதில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய பாதை எது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது, தேவன் தெரிந்து இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பாதை ஸ்தோத்திரம் உலகத்திற்கானது அல்ல, அது பரலோக ராஜ்யத்திற்கானது. நம்முடைய கோல், நம்முடைய இலக்கு இயேசுவை நோக்கி. ஆமென். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. ஒரு பெரிய வீடு வாங்கணும், ரொம்ப அதாவது நல்ல பெரிய ஜங்ஷனான இடத்துல ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு பெரிய பிராண்டு கார் வாங்கணும். இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மனசுல இருக்கும், பெரியவங்களுக்கும் இருக்கும். இது வேற லெக்கு, இது பெரிய பாரமாக்கும். ஆமென். கவனிங்க, என்ன இது? பெரிய பாரம். ஏன் பாரம் அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனை 1000 கோடி இருந்தாலும் மனுஷனுக்கு மனம் நிரம்பவே நிரம்பாது. ஆமாவா இல்லையா? கடந்த நாள்ல நான் பெயர் சொல்ல விரும்பல, ஊழியத்தை செய்கிறவர்கள் எங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், எங்ககிட்ட காசு இல்லை, எங்க பேங்க் பேலன்ஸ் 0வா இருக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, உங்களுக்கு ஆளு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்க பேங்க் பேலன்ஸ் இல்லை பாருங்க அப்படி. ஆனா அவங்க கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஊழியத்தில் இருக்கிறவங்களே அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகளே அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இயேசுவை நோக்கி அல்ல, உலகத்தை நோக்கி தான் இருக்கு. ஆமென். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. நம்முடைய நோக்கம் அப்படி இருக்கவே கூடாது. பாரமாய் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கிற எல்லா இந்த நெருக்கங்கள், இதெல்லாம் நெருக்கம். எப்படி தெரியுமா? நீங்களே உலகத்துல ஆசை வைக்காம இருந்தா கூட உங்க சொந்தக்காரங்களே உங்களை நெருக்குவாங்க. ஆமென். நீ ஏன் அங்க கடன் வாங்க கூடாது? ஆமென். எத்தனை பேர் அப்படிதானே? கடன் வாங்கி நீ என்ன செய்? அந்த காரியத்தை நீ நிறைவேற்று. இந்த இடத்துல ஒரு லோன் கிடைக்கிறது, நீ நிறைவேற்று. பாரம் நம்மால முடிஞ்ச அளவு தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் கடன் வாங்க சொல்லவே இல்லை. ஆனா இப்ப பேங்க்ல இருந்து டெய்லி போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமா, நாங்க தரோம், நாங்க தரோம். இப்போ முந்தியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, இப்போ வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய எல்லா டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட்ட கரெக்டா இருக்கு, நம்ம தப்பி போகவே முடியாது. ஒரு பெரிய பாரத்தை நம்ம மேல சுமத்தி நாம் கட்ட முடியாம இருந்தா நம்முடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கடன் வாங்குவதை தேவன் விரும்பவில்லை. ஆமென். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில இருக்கலாம், ஆனால் அந்த கடனை என்ன செய்யணும்? உடனடியாக என்ன செய்யணும்? உங்களால் முடிந்த அளவு கொடுத்து தீர்க்கணும். நீங்கள் கடனாளியா இருப்பதை ராஜா விரும்பவில்லை. ராஜாவுடைய பிள்ளைகள் என்றைக்கும் கடனாளிகள் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவருக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் உங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் அவர் தினமும் மனசுல குமுறுவார்.
அப்படிதானே? இவன் எனக்கு காசு தந்தா நான் இதை செஞ்சிருவேனே, இந்த காசு தந்தா எங்க பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்டிடுவேனே, இந்த காரியத்தை நிறைவேற்றி விட என்னுடைய காசை வஞ்சித்து வச்சிருக்காங்களே அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்தாலும் மனசுல என்ன செய்வார்? சொல்லுகிறது ஆண்டவருக்கு கேட்கும். ஆமென். இந்த நேரத்திலேயாக நம்ம அந்நிய பாஷையும் போட்டு ஜெபம் பண்ணனா ஆண்டவர் கேட்பாரா? அங்க ஏற்கனவே போகும். அது யாரு மைக் ஆன் பண்ணது? சரி, ஓகே. அவருடைய மனவேதனை அங்க போயிட்டு இருக்கிறது. அப்போ நாம் இப்படி ஏதாவது காரியத்தை வஞ்சித்திருந்தால் இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அது என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு பாவம், இதெல்லாம் நமக்கு பாரம், இவையெல்லாம் நம்மை நெருக்கி நம்மை ஸ்தோத்திரம் உலகத்திலே தள்ளிவிடும். எனவே இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையாய் ஓடக்கடவும். தொடர்ந்து வாசிப்போம். 2வது வசனம், எபிரேயர் 12 அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், விசுவாச ஓட்டத்திலே ஓடிய இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு யார்னால் எல்லாம் நெருக்கம் சொல்லுங்க? தன்னுடைய சொந்த ஜனத்தால நெருக்கம், தன்னுடைய வீட்டிலேயே நெருக்கம் அவருக்கு இருந்தது. ஆமென். இயேசுடைய சகோதரன் இயேசுவை பரிகசித்தார். எப்படி பரிகசித்தார் தெரியுமா? அவர் அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்து அப்படியே சுற்றி தெரிந்தார் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், இப்படிப்பட்ட மாயவித்தைக்காரனுக்கு நல்ல பட்டணத்துல போனா என்ன கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல யாராவது வித்தியாசமா பண்ண உனக்கு திறமைக்கு நீ ரோட்ல போய் நின்னா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை அது. அவருடைய சொந்த வீட்டாரே அவர் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம், உபத்திரவப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அல்லேலூயா. அவருக்கு முன்னாலே இருந்த சந்தோஷம் என்ன? ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்னும் சந்தோஷத்தின் நிமித்தம் ஆமென் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அடுத்தது, அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நினைத்து கொள்ள வேண்டுமாம். அடுத்ததாக நாம் வாசிப்போம். ரோமர் 15:3 வாசிப்போம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். போதும். அல்லேலூயா. கிறிஸ்து தமக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் நடக்காமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். விசுவாசி, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு பிரியமாய் நடக்க கூடாது. நல்ல கவனிங்க எல்லாரும். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தனக்கு பிரியமாய் என்று சொன்னால் உலகத்துக்கு பிரியமாய் நடவாமல், ஆமென், உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்படி என்று சொன்னால் ஆமென், ஆண்டவரை நிந்திக்கிறவர்கள், இப்பொழுது பாருங்க, நாம் இந்திய தேசத்துல இருக்கிறோம். இயேசுவை நிந்திக்கிறவர்கள் உண்டா? இந்திய தேசத்துல உண்டா? உண்டு. கிறிஸ்தவர்களை நிந்திக்கிறார்கள். எப்படி நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், மற்றொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். எப்படி? மற்றொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை பார்த்து கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்வினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர கிறிஸ்துவுக்கு நிந்தையை வாங்கி கொடுக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. அப்போ நிந்தையினால என்ன வரும்? மரணம் வரும். நிந்தையினால என்ன வரும்? பாவம் வரும். அந்த பாவம் இயேசுவின் மேலே விழுந்தது. அப்போ
இயேசு தமக்கு பிரியமா இந்த உலகத்தில் வாழாமல் அந்த நிந்தைகள் என்மேல் விழுந்தது, அந்த பாவம் என்மேல் விழுந்தது என்று சொல்லி, ஆமென், அந்த நிந்தை அவருடைய நிந்தை அல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், மக்களுடைய நிந்தைகளை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்கள், 53:7 வாசியுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ தன் நம் அப்போதான் ஓகே, இதுதான் 6. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். இயேசு பாவம் செய்தாரா? பாவம் செய்யல. இப்போ யாரை இவர்கள் நிந்திக்கிறார்கள்? பிதாவை நிந்திக்கிறார்கள். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை அந்த ஜனத்தின் மேல விழுந்தா அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். அதற்கு இடையில வந்து இயேசு நிற்கிறார், என் மேல விழுந்தது, ஆமென், அவர் மேல் விழ பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நல்ல கவனிங்க, அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை போல வாழுங்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இயேசுவை போல அந்த குடும்பத்தில் இருக்கணும். நல்ல கவனிங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய நிந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, ஆமென். உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் சிலுவையை சுமந்து பொறுமையோடு இயேசுவை நோக்கி நடக்க வேண்டும். இப்போதான் செய்திக்குள்ள வரோம். அல்லேலூயா. நேராச்சா? பார்ப்போம். 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா, உங்க கண் திறக்கப்பட்டிருந்தா, இயேசு எப்படி இந்த உலக ஜனத்திற்கான நிந்தையை அக்கிரமத்தை தம்மேல் விழப்பண்ணி அவர்களுக்காய் பரிதபித்து, ஆமென், ஸ்தோத்திரம், தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்தாரோ, உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய ரட்சிப்பிற்காக, உங்க உறவினர்களுடைய ரட்சிப்பிற்காக, உங்கள் சொந்த ஜனத்தினுடைய ரட்சிப்பிற்காக இயேசுவை போல எப்படி இருக்கணும்? 7வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நல்ல கவனிங்க, நீங்கள் விசுவாசிகளாகி உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவிசுவாசியா இருந்தா நீங்க என்ன பண்ணப்படுவீங்க? நெருக்கப்படுவீங்க. ஆமென். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுவீங்க. இயேசு சொன்னார், மருமகளுக்கும் மாமியாருக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை உண்டாக்குவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த பிரிவினை தான் இது. ஆமென். அந்த வசனம் நிறைய பேருக்கு புரியாது. எப்படி ஆண்டவர் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உண்டு பண்ணுவார்னு சொல்லலாம்? அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு, ஆமென், நீங்கள் உண்மையாய் ஆபேலை போல காணிக்கை செலுத்தினா உங்களை கொல்ல துடிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமையினால நெருக்கி ஒடுக்கி, இயேசுவை கொன்னதை விட சித்திரவதை செய்து கொலை பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? சதி திட்டம் திட்டுவாங்க. எங்கெல்லாம் மந்திரவாதம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் போவாங்க. ஆமென். ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்கிறதான வசனத்துல உறுதியா இருக்கணும் நீங்க. அல்லது நான் பயந்தது எனக்கு வந்ததுன்னு சொன்ன மாதிரி ஆயிரும். அல்லேலூயா, ஆமென். நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடணும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல. ஆமென். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த இவருடைய நிந்தைக்காக கிறிஸ்துவிடத்துல நாம் இருந்தோம்னு சொன்னா என்ன வருமா? நெருக்கம் வரும், ஒடுக்கம் வரும். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது? நெருக்கம் வரும்போது, ஒடுக்கம் வரும்போது வாயை திறக்க கூடாது. யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசுவை போல மாற விரும்பினால், கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்க விரும்பினால்,
தன் சொந்த வீட்டாரை, தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க விரும்பினால் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வாயே திறக்க கூடாது. பிரச்சனை வந்த உடனே, சண்டைகள் வந்த உடனே நம்ம செய்த நன்மையெல்லாம் பறைசாற்றி சொல்லுவோம், அப்படித்தானே? தேவனை போல ஆமென் நல்லவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவரை அடிச்சு நொறுக்குறாங்க, அவர் வாயை திறக்கல. அவரை விட நம்ம நன்மை செஞ்சிட்டோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விட நம்ம நீதி செஞ்சிட்டோமா? இல்லவே இல்லை. அவர் வாயை திறக்கவில்லை. திறக்காமல் எப்படி இருந்தார்? வாசியுங்கள். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, வெட்ட கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல அவருக்கு தெரியும். ஆமென். ஆட்டுக்கு தெரியாது, அப்படிதானே, நம்மளை வெட்ட கொண்டு போறாங்கன்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் என்ன சம்பவிக்க போகிறதுன்னு தெரியும். தன்னை சித்திரவதை செய்ய போகிறார்கள், தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்பது தெரியும். அவர் ஏதாவது தவறு செய்தாரா? ஒரு தவறும் செய்யவில்லை. ஜனங்களுடைய நன்மைக்காக, ஜனங்களுடைய பாவ மீட்பிற்காக அவர் ஒடுக்கப்பட்ட போது, நெருக்கப்பட்ட போது, அடிக்கப்பட்ட போது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவோ, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். எப்படி அமைதியா இருக்கணும்? கப் சிப்னு இருக்கணும். ஆமென். இன்னைக்கு யாருக்கு இருதயெல்லாம் திறக்கப்பட்டிருக்கோ, நீங்களே உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். நான் தான் எங்க வீட்டில் அமைதியா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் தான் எங்க வீட்டில் அமைதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இயேசுவின் சிந்தை தரித்தவர்களா? நீங்கள் விசுவாசிகளா? ஆமென். விசுவாசிகள்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கணுமா? அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போலவும், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. இயேசு வாயை திறந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். தனக்கு வாயில அதிகாரத்தை வைத்திருந்தார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை! ஆமென். அவரை பிடிக்க வரும்போது, இயேசுவை கள்ளர்கள் பிடிக்க வந்தாங்கல்ல, நல்ல கவனிங்க. சேவகர்கள் அவரை பிடிக்க வரும்பொழுது இயேசு கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஒண்ணு நசரேனாகிய வரல, சொல்லுங்க. நசரேனாகிய, எல்லாரும் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, ரெடியா. நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம். அப்படி சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னார், நான் தான் சொன்னார். என்ன சொன்னார்? பழைய பாட்டில் அநேக இடத்துல சொல்லியிருப்பார், நான் தான். நான் தான் அந்த பிதாவுடைய நாமம். அந்த நாமம் சொன்ன உடனே என்ன ஆச்சு? பின்னிட்டு தரையிலே கீழே விழுந்தார்கள். ஆமென். அவருடைய நாமத்தை அவர் சொன்ன உடனே, நான் தான் சொன்ன உடனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய நாமம் நான் தான். எல்லாரும் பின்னிட்டு தரையிலே விழுந்தார். அவருக்கு மயங்கி போனாங்க. இயேசு தப்பித்திருக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கிறது. அவர் வாயை திறக்கவே இல்லை அடிக்கப்படும் போது. அல்லேலூயா. ஆமென். நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு திறமை தெரியுமா? என்னுடைய படிப்பு தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதிகாரத்தை அடிக்கப்படும் போது என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தவே கூடாது. இயேசுவுக்கு இருந்த அதிகாரமும் அவருடைய வல்லமையும் எவ்வளவு மேலான வல்லமை! அவர் வாயை திறக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் கடந்து செல்கிறது. ஆம், 2 கொரிந்தியர் 2:12 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவான். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரும்.
யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களோ என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. சொல்லுறதுக்கு முதல்ல தைரியமா இருங்க. ஆமென். இது ஒரு பயங்கரமான வசனம். சரி சொல்லுவோம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நீங்க சொல்லுங்க. உண்மைதானே? உண்மைதானே? இதுதான் சத்தியம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன வராது? பிரச்சனையே வராது. அப்படி அல்ல. இயேசுனுடைய சிந்தை என்ன? ஆமென். இயேசு எப்படி உபத்திரவப்பட்டார்? எப்படிப்பட்ட உபத்திரவம் வரும்? அவருக்கு வந்த உபத்திரவங்கள் தான் வரும், வேற உபத்திரவம் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற, நீங்கள் செய்த தவறுனால வருகிற உபத்திரவம் அல்ல, நீதியை செய்து அதனாலே வருகிற உபத்திரவம். எனக்கு வரும் பலவீனங்கள், என்னை பலவீனப்படுத்துவாங்க, என்னை நிந்திப்பாங்க, என்னை நெருக்குவாங்க, என்னை துன்பப்படுத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை இடுக்கண்களில யோசேப்பை குழியில போட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க. ஆனா இதுல எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். ஆமென். இது வல்லமையுள்ள வார்த்தை. கிறிஸ்துவில நல்லா வளர்ந்தவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமான ஆரோக்கியமான உணவு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த பாடு வந்தாலும் நம்ம சகிக்கணும். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், நானும் குறைவுள்ளவன் தான். ஆனா கிறிஸ்துவினால ஒரு உபத்திரம் வருகிறதா, வாயை திறக்கவே கூடாது. இயேசு என்ன செய்தார்? வாயை திறக்கவில்லை. அவரிடத்தில் அதிகாரம் இருந்து, நம்மகிட்ட அதிகாரம் இருந்துன்னா நம்ம எத்தனை பேரை கொன்னு போட்டிருப்போம் தெரியுமா? அப்படித்தானே? எத்தனை பேரை என்ன செய்வோம்? கொலை செய்திருப்போம். இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். எழும்பி நடானா எழும்பி நடப்பாரா? நடப்பான். கண் திறக்கப்படுவதாக, உன் உயிர் பிரிக்கப்படுவதாகன்னு சொன்னா பிரிக்கப்படும். அப்ப நம்மகிட்ட அந்த வல்லமை உள்ள வார்த்தை இருந்துனா என்ன ஆகிறது? எத்தனை பேருக்கு உயிரை பிரிச்சிருப்போம். அப்படித்தானே? நம்ம வார்த்தையினால சொல்ல தெரியுமா? என்ன அடிக்க வாங்குற இந்த கை, அப்படித்தானே? அப்ப எத்தனை பேர் கை இல்லாம ஒத்த கையிலே போவாங்க. அப்படித்தானே? அப்ப வரங்கள் வேணும்னா முதல்ல இயேசுவை நோக்கி பாவமான யாவற்றையும் தள்ளி விசுவாசத்துல பொறுமையா ஓடுனாதான் வரம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வரத்தை தந்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன ஆக்கிடுவோம்? உலகத்தையே நம்ம நாசம் ஆக்கிடுவோம். ஆமென். வல்லமை ஆண்டவர் நமக்கு தரணும்னா நம்ம முதல்ல இதுல இந்த குவாலிட்டியில வரணும். இதுதான் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? நம்ம பலவீனப்படுத்தினாலும் நான் ஆவியில பலனுள்ளவனா இருந்து என்னை பலவீனப்படுத்தினவனுக்காக நான் ஜெபிப்பேன். என்னை நிந்தித்தவனுக்காக நான் என்ன பண்ணுவேன்? என்னை சபிச்சவனை நான் ஆசீர்வதிப்பேன். கடைசியில இயேசு இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்து அவர் தாகத்தோடு சிலுவையில தொங்குகிறார். அவருக்கு காடியை கொடுத்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு போகலனா அன்னைக்கு அந்த இடத்துல அவர் அடித்தவங்களா இருந்தாலும் சரி, தீர்ப்பு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்த ஜனங்களா இருந்தாலும் சரி, யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது. என்ன சொன்னா தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாவிகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையினாலே நமக்கு மீட்பு கிடைத்தது. ஆமென். அதை போல நீங்கள் உங்கள் வீட்டுல நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன்னு உங்களுடைய மனசாட்சி சொல்லுதா? ஆமே. உங்களிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்க வீட்டிற்கு தேவன் உங்களை அனுப்பின, ஆமென், ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்றேன், நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி ஆகும். நல்ல கவனிங்க. மிஷினரிக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டு? மிஷினரிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டு?
தங்களுடைய நாட்டை எல்லாவற்றையும் விட்டு, ஐஸ்வர்யங்களை விட்டு, தங்களுடைய குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளை இழந்து வருகிற வழியிலே ஆமென் நோய்வாய்ப்பட்டு எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே உங்கள் வீட்டில் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க தான் உங்க வீட்டுக்கு மிஷனரி. நீங்க வெளியே போய் ஊழியம் செய்ய வேண்டாம், முதல்ல நீங்க உங்க வீட்டில் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. மிஷனரிகளை மாதிரி வெளியே போய் பாடுபட சொல்லலை. அது சொல்லுவோம், அது நான் வெளியே போய் ஊழியத்தில் பாடுபடுவோம், வீட்டில் எல்லாம் பாடுபட முடியாது. வீட்டில் முதல்ல பாடுபடணும். ஆமென். அவர்களுக்காக ஜெபிக்கணும், வாயை திறக்கக்கூடாது. இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தையின்படியாக நான் வாழ்வேன், கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு நான் ஓடும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாரமான எல்லாவற்றையும் ஆமென் ஸ்தோத்திரம் தள்ளிவிட்டு இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்ளும்படியாக, இயேசுவை போல மாறும்படியாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லவங்க எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சிந்தையை தரித்து கொள்ள, அவரை போல மாறும்படியாக, அவரை போல உலகத்தின் பாவத்திற்காக வேதனையோடு பிதாவிடத்திலே திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக, தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக, தன்னுடைய வீட்டாருக்காக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், தியாக பலியாய் ஒப்பு கொடுப்போம். வருகிறதான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரயாசங்கள், பாடுகள், இடுக்கண்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வோம். அவர் சிலுவையை சகித்தார், அதே போல நாம் சிலுவையை சகிப்போம் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட பாடு வேணாலும் வரலாம், எப்படிப்பட்ட நெருக்கம் உங்களால் சகிக்க முடியாத அளவுக்கு வரும். இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அவர் வாயே திறக்கவில்லை, வாயே திறக்கவில்லை. அவருடைய நீதிக்கு, அவருடைய உண்மைக்கு முன்பதாக நம்முடைய உண்மையும், நம்முடைய நீதியும், நம்முடைய நன்மைகளும் அழுக்கான கந்தை. ஆமென். ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவகுமாரன் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வார் என்று சொன்னார். ஆமென். நாம் ஸ்தோத்திரம், அவரை போல மாறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய பாதையிலே நாம் ஓட வேண்டாமா? இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் ஓட போகிறோம். சோர்ந்து போகாமல், அசதியாயிராமல், ஆமென், நம்முடைய சிந்தையிலே இயேசுவை மாத்திரம் தரித்துக்கொள்ளும். நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். அவசரம் வேண்டாம், பாரமானவற்றை தள்ளுவோம், இயேசுவை நோக்கி ஓடுவோம். வருகிற இடுக்கண்களை சகிப்போம், வருகிறதான நிந்தைகளை சகிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். துன்பங்கள், தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை